ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய பெயரில் உங்கள் அனைவரையும் முட்டம் சிஎஸ்ஐ திருச்சபையின் சார்பில் அன்போடு வாழ்த்துகின்றேன். இந்த நாளிலும் திருமறையை தியானம் செய்வதற்காக நாம் ஜெபிப்போம். ஆண்டவரே, திருமறையின் ஊடாக தினமும் எங்களோடு பேசுகின்றீர். உம்மை நாங்கள் போற்றுகிறோம். தரிசன நூலில் நீர் சொன்னவற்றை நாங்கள் தியானிக்க முற்படுகின்றோம். உம்முடைய பண்புகளையும் உம்முடைய தன்மைகளையும் அறிகின்ற நாங்கள் உம்மை போல மாறுவதற்கு இந்த நாளில் எங்களை அர்ப்பணிக்க எங்களை வழிநடத்த வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் பெயரில் வேண்டுகின்றோம் சுவாமி. ஆமேன். தரிசன நூல் யாருக்கு சொல்லப்பட்டது என்பதை பற்றிய செய்தி 4ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கின்றது. வெளிப்படுத்தல் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் யோவான் ஆசியாவில் உள்ள 7 சபைகளுக்கும் எழுதுகிறதாவது என்று தொடங்குகின்றார். ஆசியாவில் உள்ள 7 சபைகள் என்பது ஆசியா கண்டத்தில் உள்ள சபைகள் அல்ல. சின்ன ஆசியா முழுவதும் உள்ள சபைகளும் அல்ல. மாறாக மத்தியதரை கடல் மற்றும் ஆசிய கடல் ஓரங்களை ஒட்டிய அல்லது சின்ன ஆசியாவின் மேற்பகுதியில், குறிப்பாக பென்சில்வேனியா மாகாணத்தின் நிலப்பரப்புக்கு ஒத்த பகுதி என்று சொல்லலாம். இந்த 7 சபைகளும் என்ன என்பதை பற்றிய விளக்கங்கள் 2ஆம் 3ஆம் அதிகாரங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது. எபேசு, சிமிர்னா, பெர்கமு, தியத்திரா, சர்தை, பிலடெல்பியா, லவோதிகேயா ஆகிய 7 சபைகள் இங்கே சொல்லப்படுகின்றன. இந்த 7 சபைகளை தவிர வேறு சபைகளும் இந்த ஆசிய பகுதியில் இருந்தன. ஆனால் ஏன் இந்த 7 சபைகள் மட்டும் தெரிந்தெடுக்கப்பட்டன என்றால், இந்த 7 இடங்களும் தான் அன்றிருந்த முக்கியமான 7 நகரங்கள், போஸ்டல் சென்டர்ஸ் என்றும் இதை சொல்லலாம். இவைகளுக்கு நல்ல சாலை வசதிகள் இருந்தன, வியாபார மையங்களுமாக இருந்தன. ஆகவே இவை அந்த நாட்களில் மிகவும் அறியப்பட்ட இடங்களாக இருந்தன என்று நாம் அறிந்து கொள்கின்றோம். 7 என்கின்ற எண் 54 முறை தரிசன நூலில் சொல்லப்பட்டிருக்கின்றது. 7 நட்சத்திரங்கள், 7 குத்து விளக்குகள், 7 விளக்குத்தண்டுகள், 7 கொம்புகள், 7 முத்திரைகள், 7 ஆவிகள், 7 கண்கள், 7 இடிகள், 7 கொள்ளை நோய்கள் என்பன போன்றவை இந்த நூலில் சொல்லப்பட்டிருக்கின்றன. 7 என்பது யூதர்களுக்கு மிக முக்கியமான எண். ஏனெனில் இந்த 7 முழுமையை குறித்தது. ஆகவே எல்லா இடங்களிலும் 7 என்கின்ற எண்ணை மிகவும் அதிகமாக விரும்பினர். 7 பலவற்றை அவர்கள் குறித்தார்கள். 4ஆம் வசனம் முதல் 6ஆம் வசனம் வரை உள்ள பகுதியைத்தான் இன்றைக்கு நாம் தியானிக்கிறோம். இந்த 4 முதல் 6 வரை உள்ள வசனங்கள் இந்த நூலின் வாழ்த்து என்று சொல்லலாம். ஒரு கடிதம் எழுதுகிற பொழுது வாழ்த்து எழுதி அல்லது கிரீட்டிங்ஸோடு அந்த கடிதத்தை துவங்குவது போல இந்த தரிசன நூலும் வாழ்த்தோடு தொடங்குகிறது. இங்கே சொல்லப்பட்டிருக்கின்ற வாழ்த்தை நான் படிக்கிறேன். யோவான் ஆசியாவில் உள்ள 7 சபைகளுக்கும் எழுதுகிறதாவது: இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவருமானவராலும் அவருடைய சிங்காசனத்திற்கு முன்பாக இருக்கிற 7 ஆவிகளாலும் உண்மையுள்ள சாட்சியும் மரித்தோரிலிருந்து முதற் பிறந்தவரும் பூமியின் ராஜாக்களுக்கு அதிபதியும் ஆகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இது இந்த வாழ்த்தினுடைய முதல் பகுதி. 2வது பகுதியில் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களற நம்மை கழுவி தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கின அவருக்கு மகிமையும் வல்லமையும் என்றைக்கும் உண்டாயிருப்பதாக. ஆமேன் என்று இந்த வாழ்த்து நிறைவு பெறுகின்றது. இந்த வாழ்த்து இயேசு கிறிஸ்துவை பற்றியும் கடவுளை பற்றியும்
அவர்களுடைய தன்மைகளை பற்றியும் நமக்கு சொல்லுகின்றன. 7 சபைகளுக்கும் எழுதுகிறார் என்று முதலிலே நாம் தியானித்தோம். இந்த இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவர் என்பதை இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவருமானவர் என்றும், அவருடைய சிங்காசனத்திற்கு முன்பாக இருக்கிற 7 ஆவிகள் என்றும், உண்மையுள்ள சாட்சி, மரித்தோர்களிலிருந்து முதற் பிறந்தவர், பூமியின் ராஜாக்களுக்கு அதிபதியுமாகிய இயேசு கிறிஸ்து என்று இயேசு கிறிஸ்துவினுடைய தன்மைகள் மிகவும் அதிகமாக விளக்கப்பட்டிருக்கின்றன. இயேசு கிறிஸ்து யார் என்பதற்கு திருமறையில் பல விடைகள் இருக்கின்றன. இந்த பகுதியில் தொடர்ச்சியாக இந்த 3 வசனங்களிலும் ஆழமான செய்திகள் இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லப்பட்டிருக்கின்றன. இருக்கிறவர், இருந்தவர், வருகிறவர். ஆகவே இயேசு கிறிஸ்து ஏதோ ஒரு குறிப்பிட்ட காலத்தில் தோன்றி மறைந்தவர் அல்ல என்பதை இந்த வாக்கியம் உறுதி செய்கிறது. அவர் இருந்தவர், ஆதியிலே இருந்தார், அவர் வார்த்தையாக வந்தார், இருக்கிறவர், வாழ்கிறவர், வருகிறவர், இன்னும் வரப்போகிறவர் என்றெல்லாம் அவரை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே இங்கே நாம் ஒரு சத்தியத்தை அறிகிறோம். இயேசு கிறிஸ்துவை நாம் கடவுளாக அவரை விசுவாசித்து நடக்கிற பொழுது இயேசு கிறிஸ்து எப்போதும் நம்மோடு கூட இருக்கிறார். ஏதோ ஒரு ஆவியாக மட்டுமல்ல, அவர் இந்த உலகம் உருவாகும் முன்னே இருந்தவர், எல்லாம் அறிந்தவர், இன்னும் வரப்போகிறதையும் அறிந்தவர். இது ஒரு உண்மையையும் நமக்கு சொல்கிறது. நம்முடைய வாழ்வின் முன்னால் நடந்தவற்றையும் இப்போது நடந்தவற்றையும் இன்னமும் நடக்கப் போகின்றவற்றையும் அறிகின்ற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் நமக்கு மீட்பராக இருந்தால் நாம் நம்முடைய வாழ்வை பற்றி கவலைப்படாமல் தைரியமாக வாழலாம் என்கிற செய்தி இருக்கிறது. இரண்டாவதாக அவரை பற்றி சொல்லப்பட்டிருக்கின்ற ஒரு செய்தி, அவருடைய சிங்காசனத்திற்கு முன்பாக இருக்கிற 7 ஆவிகள். இந்த சிங்காசனம் பற்றியும் அதற்கு முன்பாக இருக்கிற ஆவிகளை பற்றியும் தொடர்ந்து தரிசன நூலில் நாம் இன்னமும் படிக்க இருக்கின்றோம். யோவான் கண்ட தரிசனத்தில் இயேசு கிறிஸ்து ஒரு சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறார். அந்த சிங்காசனத்தில் அவருக்கு முன்பாக 7 ஆவிகள் இருந்தன என்று இந்த வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த 7 ஆவிகள் எவை என்பதை பற்றிய ஒரு குறிப்பு ஏசாயா 11ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் இருக்கிறது. அதை நான் வாசிக்கிறேன். ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவியும், ஆலோசனையும் பலனையும் அருளும் ஆவியும், அறிவையும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தையும் அருளும் ஆவியுமாகிய கர்த்தருடைய ஆவியானவர் என்று இந்த 7 ஆவிகள் பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. ஞானமும் உணர்வும், நமக்கு வருகின்ற இன்ஸ்பிரேஷன், உணர்வு, நமக்கு கிடைக்கிற ஞானம், இதையெல்லாம் அருளுகின்ற ஒரு ஆவி, அது சிங்காசனத்திற்கு முன்பாக இருக்கின்றது. ஆலோசனையும் பலனும் அருளும் ஆவி, இந்த உலகில் கிடைக்கிற ஆலோசனை, உலகத்தின் ஆலோசனை, இவையெல்லாம் கடவுளுடைய சமூகத்தில் இருக்கிறது. ஆலோசனையை தருகின்ற கடவுள், அவர் ஆலோசனை தருகிறவர், பலன் தருகிறவர், அறிவையும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தையும் அருளுகிறவர். நாம் கடவுளுக்கு பிரியமாக வாழ வேண்டும் என்று நினைத்தாலும் நாம் விழுந்து போவோம். ஏனெனில் அந்த பயத்தை தருகின்ற ஒரு ஆவியர் இருக்கிறார். ஆவியர் நமக்குள்ளே வருகிற பொழுதுதான் கர்த்தருக்கு பயப்படுகிற பயமும் வருகிறது. ஆகவே இங்கே நாம் ஒரு செய்தியை படிக்கிறோம். இந்த 7 ஆவிகளும் நமக்காகத்தான் இருக்கின்றன. இந்த 7 ஆவி உடைய இயேசு கிறிஸ்து, இயேசு கிறிஸ்துவின் சிங்காசனத்தின் முன்பாக இந்த 7 ஆவிகளும் இருக்கின்றன என்றால் இங்கே சொல்லப்பட்டிருக்கின்ற 7 வரங்கள் என்றும் சொல்லலாம். 7 பவர்ஸ் ஆஃப் காட். இந்த ஆற்றலை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டுமெனில் நாம் கடவுளுடைய சமூகத்திலே நாம் அமர்ந்து இவற்றை பெறும்படி நாம் ஆசிக்க வேண்டும். இந்த 7 ஆவிகளும் நமக்கு கிடைக்கிற பொழுது ஞானம் கிடைக்கிறது, நமக்கு இன்ஸ்பிரேஷன் கிடைக்கிறது, ஆலோசனை கிடைக்கிறது, பலன் கிடைக்கிறது, அறிவு கிடைக்கிறது, கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் கிடைக்கிறது. இவற்றை அருளுகின்ற ஆவி, இவற்றையெல்லாம் தருகின்ற பவர் ஆஃப் காட் ஆவியும் அவரிடத்தில் இருக்கிறது. இந்த ஆவிகளை பெற்று நாம் வாழ்கிற பொழுது இந்த உலகில் கடவுளுக்கு பிரியமாக நாம் வாழ முடியும்.
இயேசு கிறிஸ்து நமக்குள்ளே இருப்பார் என்றால் இந்த விதமான பல திறமைகளை பெற்ற பவர்ஸ் நமக்குள்ளும் இருக்கும் என்பதை அறிந்து கொள்வதற்கு இந்த வசனம் நம்மை அழைக்கிறது. மட்டுமல்ல, 5ஆம் வசனத்தில் இயேசு கிறிஸ்துவினுடைய மற்றும் ஒரு தன்மை சொல்லப்பட்டிருக்கிறது. இவர் உண்மையுள்ள சாட்சி. இவர் கடவுளுடைய சாட்சியாக, கடவுளை சாட்சியாக இந்த உலகில் அறிவிப்பதற்காக வந்த உண்மையுள்ள சாட்சி. மரித்தோரிலிருந்து முதற் பிறந்தவர், மரித்தோரிலிருந்து எழுந்தவர், பூமியின் ராஜாக்களுக்கெல்லாம் அதிபதி. இங்கே பல அதிபதிகளும் ராஜாக்களும் இருக்கலாம், ஆனால் அவர்களுக்கெல்லாம் அதிபதி, ராஜா ஒருவர் இருக்கிறார். அவர்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்று அவரை பற்றி சொல்லப்பட்டிருக்கின்றது. நண்பர்களே, ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிற பொழுது இந்த பூமியின் அதிபதிகளை பற்றி நாம் கவலைப்பட தேவையில்லை. ஏனெனில் இவர்களுக்கெல்லாம் அதிபதி அவர் நம்மோடு கூட இருக்கின்றார். மரித்தோரிலிருந்து முதற் பிறந்தவர் என்று சொல்லப்பட்டிருக்கின்ற அவருடைய தன்மை மரணத்தை பற்றியும் நோய்களை பற்றியும் உடலிலே எழுகின்ற வியாகுலங்களை பற்றியும் நாம் கவலைப்படாமல் தைரியமாக இருக்கலாம் என்கின்ற செய்தியும் இங்கே சொல்லப்பட்டிருக்கின்றது. 6ஆம் வசனத்தில் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களற நம்மை கழுவியவர் என்று மற்றும் ஒரு தன்மை இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்து அவருடைய இரத்தத்தினால் நம்முடைய பாவங்களை கழுவினார் என்கின்ற செய்தி வெளிப்படுத்தல் 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கின்றது. அவருடைய இரத்தத்தினாலே நம்மை மீட்டு கொண்டார் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார் என்று குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. மீட்டல் என்பதனுடைய கிரேக்க பதத்தை எக்ஸாகோரோசைன் என்று சொல்லலாம். இதற்கு ஒரு நல்ல பொருள் இருக்கிறது. டு பை அவுட் ஃப்ரம், விலை கொடுத்து மீட்டார். சாதாரணமாக நம்மை மீட்கவில்லை, நம்மை விலை கிரயம் கொடுத்து வாங்கி இருக்கிறார். இயேசு செய்த இந்த செயல், ஆக்ட் ஆஃப் ஜீசஸ் என்பதை அவருடைய அன்பின் அடையாளம் என்று சொல்லலாம். நம்மை சுதந்திரித்து கொள்வதற்காக அவர் தம்மை விலையாக கொடுத்தார். இயேசுவின் செயல் நமக்கு 2 பயன்களை தருகின்றது. ஒன்று, விசுவாசிகளாகும் பொழுது அவருடைய பிள்ளைகள் என்கின்ற உரிமையை நாம் பெறுகின்றோம். அவருடைய பிள்ளைகளாக நாம் வாழ்கின்ற ஒரு ரைட், உரிமை நமக்கு கிடைக்கிறது. அவருடைய மீட்டலை, அவர் நம்மை மீட்டார் என்பதை விசுவாசிக்கிற பொழுது இந்த பவர் நமக்கு கிடைக்கிறது. அவருடைய பிள்ளைகள் என்கிற பொழுது அது நமக்கு எவ்வளவு பாதுகாவல், நம்மை எவ்வளவு அவர் நம்மை நேசித்து வழி நடத்துகிறார் என்பதை அனுபவிக்கிற பொழுது தான் நாம் உணர்ந்து கொள்ள முடியும். நான் கல்லூரியில் படிக்கிற பொழுது என்னோடு கூட ஒரு மாணவர் படித்தார். அவரும் ஒரு நல்ல கிறிஸ்தவர். அவருடைய தாய் நன்கு ஜெபிப்பார். ஆனால் இந்த சகோதரன் கடவுளை நேசிப்பதிலும் விசுவாசிப்பதிலும் அவருக்காக வாழ்வதிலும் தம்மை அந்த அளவுக்கு அவர் கொடுக்கவில்லை. அவருடைய விருப்பம் போல வாழ்ந்து கொண்டிருந்தார். ஆனால் ஒரு முறை இவரும் நண்பர்களுமாக கூட படித்த சிலருமாக குறி கேட்பதற்காக குறிகாரர் ஒருவரிடத்திலே சென்றார். இது மதுரையிலே நடைபெற்ற சம்பவம். அப்படி சென்ற பொழுது ஒவ்வொருவராக அந்த குறி பார்க்கிறவர் அவருடைய கையை பார்த்து, அவர் அந்த கைரேகை சொல்லிக்கொண்டு பார்த்து அவர் குறி சொல்லி கொண்டிருக்கிறார். கடைசியாக இவர் செல்கிறார். இவர் போனவுடன், அவரை பார்த்தவுடன் அவர் பயப்படுகிறார். இவருக்கு நான் பார்க்க முடியாது என்று மறுக்கிறார். உடனே அவரிடத்திலே கேட்கிறார்கள், ஏன் இவருக்கு பார்க்க முடியாது என்ற பொழுது, இல்லை, அவருடைய இடுப்பிலிருந்து ஒரு ஒளி வருகிறது என்று அவர் சத்தமிட்டு சொன்னார். ஏனெனில் இந்த சகோதரனுடைய தாய் ஒரு விசுவாசி. இவர் விசுவாசியாக இல்லாத பொழுதும் அவருடைய தாயினுடைய வார்த்தையின்படி ஒரு புதிய ஏற்பாட்டை அவர் தன்னுடைய வேட்டியில் உள்ளே வைத்து கொண்டு எப்போதும் சென்றிருந்தார். ஆகவே அவர் சொல்லுகிற பொழுது அப்போதுதான் அதனுடைய ஆற்றல் அவருக்கு புரிந்தது. இங்கே நான் ஒன்றை சுட்டி காட்ட விரும்புகின்றேன். கடவுளுடைய வார்த்தை அடங்கிய ஒரு வேதத்தை
ஒருவர் சுமந்து கொண்டு சென்ற பொழுது அதை இன்னொரு நம்பிக்கை கொண்ட ஒருவர் அதனுடைய ஆற்றலை உணர்கின்றார். கடவுளுடைய பிள்ளையாக நாம் வாழ்கிற பொழுது நம்மை அவர் உரிமை கொள்கின்றார் என்று இந்த பகுதியிலே படிக்கிறோம். அவர் நம்மை மீட்டவர். நம்முடைய பாவங்கள் அற நம்மை கழுவி நம்மை அவர் மீட்டிருக்கிறார். நம்மை உரிமையாக பெற்றிருக்கிறார். அவருடைய பிள்ளையாக அவருக்கு ஏற்றார் போல நடக்கிற பொழுது நமக்குள்ளே இந்த பவர் ஆற்றல் இருக்கிறது என்பதை உணர்ந்து கொள்ள அவர் அழைக்கிறார். இந்த செய்தி இன்னும் ஒரு செய்தியை நமக்கு கற்றுத்தருகிறது. ஆசாரியர்கள் என்கின்ற உரிமையையும் தருகிறது. தம்முடைய பிதாவாகிய கடவுளுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கின அவர் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. நாம் ஆசாரியர்களாக ராஜாக்களாக மாறுகின்றோம். பழைய ஏற்பாட்டில் ஆசாரியர்கள் மட்டுமே கடவுளோடு தொடர்பு கொள்ள முடியும் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். பழைய ஏற்பாட்டின் எல்லா பகுதிகளையும் நாம் படிக்கிற பொழுது இதை அறிந்து கொள்கிறோம். ஒரு யூதன் எருசலேம் ஆலயத்திற்குள் சென்றால் அந்த ஆலயத்திற்குள்ளே பல பகுதிகள் இருப்பதை அவர் உணர்ந்து கொள்ளலாம். புறவினத்தவருக்கென்று ஒரு பகுதி, அங்கே பெண்களுக்கென்று ஒரு பகுதி, யூதர்கள் இருப்பதற்கென்று ஒரு பகுதி என்று பல பிரிவுகள் இருக்கின்றன. இந்த எல்லா பகுதிகளிலும் ஒரு யூத ஆண்மகன் செல்லலாம். ஆனால் கோர்ட் ஆஃப் த ப்ரீஸ்ட், ஆசாரியர்களுக்கென்று இருக்கின்ற ஒரு இடத்தில் அவன் செல்ல முடியாது. அப்படி சென்றால் அவன் தடுத்து நிறுத்தப்படுவான். ஆனால் இந்த உரிமையை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய இரத்தத்தினாலே நமக்கு தந்திருக்கிறார். ஏசாயா 61 அதிகாரம் 6 தீர்க்கதரிசி இவ்வாறு இறைவாக்கு உரைக்கிறார். நாட்கள் வரும், அன்று நீங்கள் ஆண்டவரின் ஆசாரியர்கள் என்று அழைக்கப்படுவீர்கள் என்று சொல்கிறார். அந்த உரிமையை இப்பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தருகின்றார். அவருடைய இரத்தத்தினாலே கழுவி நம்மை உரிமையாக்கி ஆசாரியர்களாக்கி இருக்கிறார். இப்பொழுது அவருடைய மீட்பை நம்புகிற அனைவரும் அவருடைய ஆசாரியர்கள், ராஜாக்கள். ஆகவே ஆசாரியர்கள் என்றால் போதகர்கள் அல்லது இறைப்பணி செய்கிறவர்கள் என்பது மட்டும் பொருள் அல்ல. எபிரேயர் 4 அதிகாரம் 16 நாம் படிக்கிறோம். ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும் தைரியமாய் கிருபாசன தண்டையிலே சேரக்கடவும். அவரை மீட்பராக ஏற்றுக்கொண்டவர்கள் அவருடைய உரிமை பேரை நாம் சுதந்திரித்து கொள்கிறோம். இந்த புதிய வழி எத்தகையது என்பதை பற்றி எபிரேயர் 11 அதிகாரம் 19 22 வரையிலும் விளக்கப்பட்டிருக்கின்றது. ஆகையால் சகோதரரே, நாம் பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிப்பதற்கு இயேசுவானவர் தமது மாம்சமாகிய திரையின் வழியாய் புதிதும் ஜீவனமான மார்க்கத்தை நமக்கு உண்டு பண்ணினபடியால் அந்த மார்க்கத்தின் வழியாய் பிரவேசிப்பதற்கு அவருடைய இரத்தத்தினாலே நமக்கு தைரியம் உண்டாகிறபடியினாலும் தேவனுடைய வீட்டின் மேல் அதிகாரியான மகா ஆசாரியர் நமக்கு ஒருவர் இருக்கிறபடியினாலும் நாம் செய்ய வேண்டியது என்ன என்பது 22 சொல்லப்பட்டிருக்கின்றது. அவர் நம்மை மீட்டிருக்கிறார். அவருடைய இரத்தத்தினாலே நாம் கழுவப்பட்டு இருக்கிறோம். அந்த உரிமை பேற்றுக்கு உரியவர்களாகிறோம். ஆசாரியர்களும் ராஜாக்களுமாக மாறுகிறோம். ஆயினும் அதை நாம் சுதந்திரிக்க வேண்டுமானால் சில கண்டிஷன்ஸ் இருக்கிறது. அதைத்தான் 22 படிக்கிறோம். துர்மனசாட்சி நீங்க தெளிக்கப்பட்ட இருதயமுள்ளவர்களாயும் சுத்த ஜலத்தால் கழுவப்பட்ட சரீரமுள்ளவர்களாகவும் உண்மை உள்ள இருதயத்தோடும் விசுவாசத்தின் பூரண நிச்சயத்தோடும் சேரக்கடவும். இதை சுருக்கமாக சொன்னால், ஆண்டவர் நமக்கு உரிமையை தந்திருக்கிறார். மீட்பை சம்பாதித்து தந்திருக்கிறார். இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களை எல்லாம் கழுவி சுத்தமாக்கி இருக்கிறார். ஆனால் அதை அடைவதற்கு நாம் செய்ய வேண்டியவை, நமக்கு இருக்க வேண்டியவை தூய மனசான்று. நம்முடைய மனம் தூய்மையாக இருப்பது அவசியம். மன தூய்மை மிகுந்த அவசியம். உடல் தூய்மையை முக்கியப்படுத்துவது போல மன தூய்மை முக்கியமானது. நேர்மை, நம்பிக்கை என்று இந்த வசனம் சொல்கின்றது. நம்முடைய மனசான்று எப்படி இருக்கிறது என்பதை நாம் சிந்தித்து பார்ப்போம். இந்த நாளில் நாம் கேட்ட வார்த்தைகளை ஒன்று கூட நம்முடைய மனதிலே வைத்து நம்முடைய வாழ்வை நாம் சிந்தித்து பார்ப்போம். கடவுளுடைய
தன்மைகளை பற்றியும் கிறிஸ்துவின் தன்மைகளை பற்றியும் நாம் இன்றைக்கு தியானித்தோம். அவர் இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவருமாக இருக்கிறவர். ஆகவே நம்முடைய வாழ்வில் எந்த நிலையிலும் நாம் கலங்காமல் தைரியமாக இருக்கலாம். நம்முடைய வாழ்வின் எல்லா நிலைகளையும் அறிந்தவர். எதிர்காலத்தை பற்றிய பயமோ, இந்த நாளின் பயமோ, நம்முடைய காரியங்களை பற்றிய கவலையோ நமக்கு தேவையில்லை. ஏனெனில் அவர் இருந்தவர், இருக்கிறவர், வருகிறவர். அவர் சிங்காசனத்திற்கு முன்பாக இருக்கிற 7 ஆவிகளோடு இருக்கிறவர், பவர்ஸ் ஓடு இருக்கிறவர். ஆகவே அந்த ஆற்றல் உடைய ஆண்டவர் நமக்கு இருக்கிறார் என்கிற நம்பிக்கையோடு இந்த ஆற்றல்களை பெற்று வாழ்வதற்கு நம்மை அர்ப்பணிக்க நாம் அழைக்கப்படுகிறோம். அவரை பற்றிய பல்வேறு தன்மைகள் இங்கே சொல்லப்பட்டிருந்தாலும் மிக முக்கியமாக 6ஆம் வசனத்தில் நம்மை மீட்டு கொண்டவர். அந்த மீட்பை நாம் சம்பாதித்து சுதந்தரித்து அதற்கு ஏற்றாற்போல வாழும்படி மன தூய்மை உடையவர்களாக, சுருக்கமாக சொன்னால் பரிசுத்தம் உடையவர்களாக, அவர் வழங்கி இருக்கிற பெயர்களையெல்லாம் பெற்று சுதந்தரித்து வாழ, பெற்று சிறப்பாக வாழ ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. நாம் ஜெபிப்போம். எங்கள் அன்பின் ஆண்டவரே, நீர் எங்களுக்காக சம்பாதித்து தந்திருக்கிற மீட்புக்காக நன்றியோடு நாங்கள் உம்மை போற்றுகின்றோம். அந்த மீட்பை சுதந்திரித்து கொள்வதற்கு நாங்கள் தூயவர்களாக வாழ வேண்டும் என்று இன்றைக்கு எங்களை அழைக்கின்றேன். எங்களுடைய மனசான்று தூய்மை உடையதாக இருக்கவும், நாங்கள் உடலில் மட்டுமல்ல உள்ளத்திலும் தூய்மை உடையவர்களாக ஒவ்வொரு நாளும் வாழ்ந்து உமக்கு சான்று பகரவும் எங்களை கர்த்தர் வழி நடத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். அனுதின வாழ்வின் சூழ்நிலைகளில் பல்வேறு கவலைகளும் போராட்டங்களும் பிரச்சனைகளும் இருப்பினும் நீர் இருக்கிறவராக, இருந்தவராக, வருகிறவராக இருக்கிறபடியினால் எல்லா சூழ்நிலைகளையும் அறிந்திருக்கிறேன். எல்லா ஆற்றலும் உம்மிடத்திலே இருக்கின்றது. உம்மை போற்றி புகழுகின்ற 7 ஆவிகள் உம்முடைய சிங்காசனத்திற்கு முன்பாக இருக்கின்றன. ஞானம், உணர்வு, அறிவு போன்ற எல்லா திறமைகளும் உம்மிடத்திலே இருக்கின்றன. உமக்கு பயப்படுகிற பயத்தையும் உம்மிடத்திலிருந்து நாங்கள் பெற்றுக்கொண்டு நிறைவான வாழ்க்கை வாழ்வதற்கு எங்கள் ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் இரக்கம் செய்ய வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் பெயரில் வேண்டுகிறோம் சுவாமி. ஆமேன்.